ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் நிஃப்டியில் 15 நிமிஷத்தோட சப்ளை மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது லோவர் டைமில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித் தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி ட்ரேட் எடுக்க நாம் என்ன பண்ணணும்னா 15 நிமிஷத்தில் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்துக்கு வரும்போது லோ டைமில் ட்ரேட் எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் எங்கெங்கே சப்ளை டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணுவேன். இதை மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், நிஃப்டியில் 15 நிமிஷம் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை என்னோட டெலிகிராம் சேனலில் இல்லைனா கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஜஸ்ட் இதில் நான் இமேஜ் மட்டும் தான் மார்க் பண்ணுவேன். கால்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நான் பேங்க் நிஃப்டி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல உள்ள டிமாண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ட்ரேடு அப்படின்னு இது என்னோட ப்ரைவேட் குரூப்பில் போஸ்ட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து வரணும், நான் எடுக்கிற டிமாண்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ வந்திருக்கிறான். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு நம்ம டேரக்ஷனில் போகிறான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மேலே இருக்க சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிஃப்டியில். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னா நான் ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா என்ட்ரி 1 என்ட்ரி 2 இது என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ண சப்போர்ட் லெவல்ஸு. மார்க்கெட் வர்றான், என்ட்ரி எடுக்கிறான், அங்கேருந்து நம்ம டேரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லெவல் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இங்கேருந்து என்ட்ரி எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். டிமாண்டில் வர்றான், என்ட்ரி எடுக்கிறான், அங்கேருந்து நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே 15 நிமிஷத்தோட சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ளைலேருந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்லி தரப்பேன். இதை நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி நான் மார்க் பண்ணி கொடுத்த டிமாண்டுக்கு மேலேயும், நிஃப்டி நான் மார்க் பண்ணி கொடுத்த சப்ளைக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து நம்மளோட சப்ளையை தூரம் லோ டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணி கொடுத்துருன்னா இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ட்ரி 1, இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ட்ரி 2, மேலே போய் எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இமேஜை நான் போஸ்ட் பண்ணும்போது 10:45. ஸோ மார்க்கெட் வரான், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். கரெக்டாக என்ட்ரி 1ல் 11:11 போல் என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் நம்ம டேரக்ஷன் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அங்கேருந்து ரீசனில் தான் டிபியாக புக் பண்ணுவோம். மார்க்கெட் அங்கேருந்து நம்ம டேரக்ஷனில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ், அங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1:3 மேலே டிபி போயிருக்கு. இது எப்படிங்கிறத வீடியோவில் சொல்லித்தரேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுற நபராக இருந்தால் சப்ளை எங்கே இருக்குது, டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி. ஸோ நான் என்ன பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி உள்ள இடம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒரு சப்ளை ஐடென்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே ஏறின இடம், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டினால ஒரு டிமாண்டே மார்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இங்கே இருக்க என்னோட டிமாண்டை தொட்டு மார்க்கெட் மேலே போகலாம் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு, இல்லை மேலே இருக்க இந்த சப்ளை தொட்டு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரலாம். இல்லை இது ஃப்ளிப்பாக மேலேயோ, இல்லை இது ஃப்ளிப்பாக கீழே போகலாம். ஸோ இந்த 4 விஷயங்களை தாண்டி வேறு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நான் மார்க் பண்ணி இந்த சப்ளை டிமாண்டுக்கு வராமல் இங்கே எனக்கு கன்சல்டேஷன் போச்சுன்னா எனக்கு ட்ரேட் இல்லை. இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளியரான ஐடியாவோட உட்காந்துருப்போம். ஸோ மார்க்கெட்டு நம்ம டேரக்ஷன் வரணும் பார்ப்போம். இந்த இடத்துல வரும்போது என்னன்னா நேராக இங்கே இழுத்து வச்சு ஒரு அலாட் செட் பண்ணிடுவேன். மார்க்கெட்டை நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு அலாட் அடிக்கிற மாதிரி நான் செட் பண்ணிடுவேன். வேலை முடிஞ்சு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வருதான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் மார்க் பண்ணிக்க டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை என்ன பண்ண பொழுதுக்கும் இங்கே கன்சல்டேஷன் போட்டுச்சு அப்படின்னா இப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கேண்டுக்குள்ளே நின்றுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரேடில் 15 நிமிஷத்தோட சப்ளை டிமாண்ட் பயன்படுத்தி ட்ரேடு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அவன் சப்ளையோ டிமாண்டை தொட்டானா நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியா லோவர் டைமில் போயிட்டு என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன கேண்டில் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். மார்க்கெட் இன்னும் என்னோட சப்ளைக்கு வரல, அடுத்து வரட்டு வந்தால் தான் ட்ரேடு என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். எஸ், இந்த கேண்டில் என்னோட சப்ளைக்கு உள்ளே வந்த கேண்டில். ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிற 15 நிமிஷம். நான் இந்த மாதிரி இங்கேருந்து ட்ரேடுக்கு போனால் இதுக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ நம்ம என்ட்ரி எல்லாமே என்ன இருக்கணும், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகலாம். ஸோ நீங்கள் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ போகலாம். ஸோ 1 நிமிஷத்தில் முன்னாடி போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் எஸ்எல் அதிகமாக இருக்கனால என்ன பண்ணிட்டேன், இப்போ 2 நிமிஷம் மாறி இருக்கேன். ஸோ ரெண்டு நிமிஷத்தில் உள்ளே போகிறேன் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே போகும்போது எனக்கு என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேட் என்ன, மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்கள், புல்லிஸாக போயிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் மேலே இருக்கான், கீழே இறங்கியிருக்கான், மேலே இருக்கான், ஹையை உடச்சிருக்கான். ஸோ புல்லிஸ்ன்னு சொல்லியிருக்கான். மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான், மேலே ஏறி இந்த ஹையை உடச்சிருக்கான். ஸோ புல்லிஸு. மறுபடியும் கீழே இறங்கி மேலே ஏறி ஹையை உடச்சிட்டே இருக்கான். அப்போ மார்க்கெட் ஹை உடஞ்சிட்டே போகுதுன்னா மார்க்கெட் புல்லிஸு. நான் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கேன், 15 நிமிஷத்தோட சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம நிஃப்டியில் செல்லிங்கிறது புட் ஆப்ஷனாக நம்ம பை பண்ணுறதுக்கான பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எனக்கு ரீசெண்டாக எங்கே இருக்க அந்த லோ அதை உடச்சி எனக்கு என்ன பண்ணணும், பாடி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ இது எனக்கு ஒரு லோ. ஸோ இதை உடச்சி இப்படி இந்த மாதிரி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம், மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் நேம் எம்சோக்கு அப்படின்னு சொல்கிறோம். மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கணும்.
எல்லாரும் இதை வந்து விக் எடுக்கலாம்னு சொல்லுவோம். நான் என்னோட ரூல் படி இந்த இடத்த உடஞ்சி இந்த மாதிரி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது என்னோட ரூல். ஸோ மாட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், மேலே போகிறான்னா மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான், போகட்டும். திரும்பி மறுபடியும் என்ன பண்ணுறான், எஸ் இங்கேருந்து மேலே போகிறான், திரும்பி வரான்னு பார்க்கணும். எஸ் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து ஹை இந்த இடத்துல விட்டான். ஸோ அப்போ எனக்கு எம் சோக்கு இங்கே வரணும் அவசியம் கிடையாது. அடுத்த லோ இங்கே இருக்குது, இதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணலாம். நான் ஏன் அப்படி பார்க்குறேன், மார்க்கெட் புள்ளிஸாக இருக்கான், அவன் பாட்டுக்கு தன்னோட ட்ரெண்டை கன்னியூ பண்ண நினச்சா இதை உடச்சி இப்படி போயிட்டே இருப்பான். எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. மேலே போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கனால இந்த இடத்துல இந்த மாதிரி ரூல் நடக்குதா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மாட்டு என்ன பண்ணுறேன் பார்ப்போம். மார்க்கெட்டு கீழே வரான். எஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோட எம் சோக் நடந்துருச்சு, வித் பாடி க்ளோஸில் நடந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரிக்குள்ளே போகணும். எப்படி போகலாம், ஃபஸ்ட்டு விஷயம் மார்க்கெட்டு 10 to 20% மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 50 கீழே தான் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போ ரெண்டாவது என்ட்ரி எடுக்க மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ட்ரியை ரெண்டாக பிரித்து வைக்க போகிறேன். மொதல் வேலை இப்போ இங்கேருந்து இம்பேலன்ஸோட இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன், லோ டைமில். ஸோ இது வந்து எனக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மேலே போனால் எனக்கு ஒன்று ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வேணும். ஸோ அதனால செகண்ட் என்ட்ரி சேஃபர் சைடுக்கு வச்சுப்பேன். ஸோ மார்க்கெட் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செகண்ட் என்ட்ரிக்கு என்ன பண்ணிக்கிறேன், மேலே வச்சுருக்கேன். எதனால், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், அதை எடுக்க மார்க்கெட் மேலே ஏறலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எஸ்எல் எங்கே வச்சுக்கணும், கண்டிப்பாக லோ டைம் ஃப்ரேமில் இங்கே போய் பாடி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ இப்போ என்னன்னா கண்டிஷன் பார்த்தாச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து முதல் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே விழுகலாம், ஆப்ஷன் 1. ரெண்டாவது இங்கே ஏறி ரெண்டாவது எடுத்துகிட்டு கீழே விழுகலாம். இல்லை நான் இந்த ட்ரேடை எஸ்எல் தட்டுன்னு நினச்சா அவன் மேலே பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். இது நம்ம ஒரு பிளான். ஸோ ஒன்ஸ் இந்த பிளான் பண்ணிட்டோம்னா இந்த பிளான்லேருந்து நோ மோர் சேஞ்ச். இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து வரணும், இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து டேஸோட லோவை நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். ஓகே, இது ஒரு என்ட்ரி, இதோட ஸ்டாப் லாஸு மேலே இருக்குது. ஸோ ரெண்டாவது என்ட்ரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு என்ட்ரி, ஸோ இதோட ஸ்டாப் லாஸு மேலே இருக்குது. ஸோ டேஸோட லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இது டிபியாக பிளான் பண்ணுறேன். 2 என்ட்ரிக்கான பிளான் முடிஞ்சு. இது E1 என்ட்ரி 1, இது E2 என்ட்ரி 2. ஸோ இதோட டிபி இதை பிளான் பண்ணலாம். இல்லை சார் நான் என்ட்ராட தான் பண்ணுறேன், எனக்கு மினிமம் ப்ராஃபிட்டே போதும், நான் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் வரலாம். இல்லை 1:3 வருது அப்படின்னாலும் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது ப்ராஃபிட்டோட வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேடு என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் அடிக்கலாம், இல்லை அங்கேயே கன்சல்டேஷன் போடலாம், இல்லை டிபி நோக்கி போடலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஷேர் மார்க்கெட் ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ட்ரேடுக்குள்ளே போகிறோம். சப்போஸ் நம்ம படித்த விஷயமே இங்கே நடந்து எஸ்எல் அடித்தாலும் அந்த எஸ்எல்லையும் மனதார வாங்கிட்டு வெளியில் வந்துடுறோம். இந்த மணிலேருந்து உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு ட்ரேடு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உடனே வந்தோம் ப்ராஃபிட் மட்டும்தான் புக் பண்ணி நினச்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கு லாஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறானா, எஸ் உள்ளே வரான், உள்ளே வந்து என்ட்ரி எடுக்கான். இதைத்தான் நான் என்ன பண்ணோட குரூப்பில் மார்க்கெட் என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன், நான் பிளான் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேருந்து உள்ளே வந்து என்ட்ரி 1 என்ட்ரி 2ங்கிறத மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை மணிக்கு 10:44 இது கொடுத்துருக்கேன். நம்மளோட என்ட்ரி எப்போ ட்ரிகர் ஆகுதுன்னு பாருங்கள். உள்ளே வந்து என்ட்ரி எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10:53 தான் உள்ளே வரான். ஸோ இதில் வந்து இப்போ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறான். உங்களுக்கு லாஸ் காட்டுற மாதிரி வரும். எஸ் லாஸ் காட்டி தான் ஆகும், எடுத்தோடனே ப்ராஃபிட்லாம் போகாது, லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன வச்சுக்கோம், டிபி இங்கே வச்சுருக்கோம். ஒருவேளை லோ டைமில் போய் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட்லேருந்து வெளில வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்குறோம். மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரான், கீழே வந்துகிட்டே இருக்கிறான், மறுபடியும் மேலே போகிறான், திரும்பி கீழே வரான்னு மேலே போகிறான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறான், அங்கேருந்து கீழே வரான், மறுபடியும் மேலே போகிறான், அங்கேருந்து கீழே வரான், மேலே போகிறான். எஸ் இதை தான் பண்ணுவோம். மறுபடியும் கீழே வந்தான், மறுபடியும் மேலே போகிறான், கீழே வந்தான், மேலே போகிறான். கடைசியாக நீங்கள் எதிர்பார்த்த டிபிஏ டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இப்படி தான் நடக்கும். இதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணி இதை உங்கள் அனுபவத்தில் கொண்டுட்டு வந்து இந்த செட்டப்பை வச்சு சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேடுக்குள்ள நீங்கள் போகலாம். இதுக்கு முழுக்க ப்ராக்டிஸும் படிப்பும் தேவை. படிச்சுட்டு முதல்ல நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடுக்குள்ள வரணும். இதெல்லாம் எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்க நினச்சிங்கன்னா wowtradinginfo.com அப்படிங்கிற என்னோட வெப்சைட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு இருக்கும். நான் இப்போ இங்கே சொல்லிக் கொடுத்த விஷயம் 15 நிமிஷத்தோட சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. அதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ட்ராடே தான் பண்ணுறீங்க, சிம்பிள் மார்க்கெட் சிஸ்டம் இருக்கும், இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு நான் லைவில் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு லைவில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு என்னோட இன்ட்ராடே சப்போர்ட் நெக்ஸ்ட்டு 1 வீக் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த தன் அக்கௌண்ட்டோட ரெஃபர் கூட பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் 1 வீக் நான் எடுக்கிற இன்ட்ராடே செட்டப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.